ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது சன்செட் வைப் எபிசோட் 7 தான். எபிசோட் 7 பாக்குறதுக்கு முன்னாடி எபிசோட் 6 லாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ரீகேப் பார்த்துட்டு வந்தாதான் கதையோட கண்டினியூஷன் புரியும். சலீனோட டிசைன் நல்லா இருந்ததுனால கியூ என்ன பண்றான்னா அவனோட டிசைனை கம்பெனிக்கு அனுப்பி விட்டுடுறா. போர்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே சலீனோட டிசைனை பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஆல்ரெடி இந்த டிசைனை இன்னொரு கம்பெனி செஞ்சுட்டதாவும் சலீன் அந்த டிசைனை காப்பி பண்ணதாவும் எல்லாருமே பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நான் யாரோட டிசைனையும் காப்பி பண்ணல, இது என்னோட டிசைன் தான் சொல்லிட்டு லின் சொன்னாலுமே போர்டு மெம்பர்ஸ் யாருமே லின் சொல்றத நம்புற மாதிரியே இல்ல, பயங்கரமா திட்டி விட்டுடுறாங்க. நம்ம தப்பே பண்ணலன்னு தெரிஞ்சுமே அதுக்கான தண்டனை அனுபவிக்கும் போது இருக்கிற கோபம் இருக்குது பாருங்க, அது சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. அவனை பத்தி ப்ரூவ் பண்றதுக்கு அவங்கிட்ட எந்த ஆதாரமுமே இல்ல, அதனால பயங்கரமா அழுதுட்டே இருக்கான். கரெக்டா இந்த இடத்துக்கு சன் வந்துடுறான். பயங்கரமா அழுறத பார்த்து தடமே சன்னுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. இங்க பாரு லின் அழாதன் சன் சொல்ல, சன் ஐ எம் ரியலி சாரி, கண்டிப்பா எனக்கு இப்படி நடக்கும்னு கூட தெரியவே தெரியாது. என்னாலதான் உங்களோட கம்பெனி ஃபைன் நிறைய பே பண்ணிருக்காங்க, இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் சொல்லிட்டு ஓன அழுதுட்டே இருக்கான். அன்னைக்கு நைட்டும் ஆயிடுது. லின் என்ன பண்றான்னா சன்ன ஹக் பண்ணிக்கிட்டு தூங்கிட்டு இருக்கான். அமைதியா லின் அந்த பக்கமா படுக்க வச்சுட்டு யார்கிட்டயும் போன் பண்ணி உங்களோட ஹெல்ப் வேணும்னு கேட்டுட்டு இருக்கான் சன். இன்னொரு பக்கம் லின்ன காட்டினா ஃபைனலா அவனோட கனவுல வர லேடியோட முகத்தை பார்த்துட்டான். கண்ணு முழிச்சு பார்த்தா அவன் முன்னாடி சந்தா இருக்கான். நான் உன்னை எழுப்பிட்டேனான்னு சன் கேட்க, இல்ல நானே எழதான் போறேன், என்ன டைம்னு கேட்டுட்டு இருக்கான் லின். 7:45 தான் ஆகுது, நீ தூங்குன்னு சன் சொல்ல, இல்ல நான் வேலைக்கு போகிறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் லின். நீ கவலையே படாத, நான் உனக்காக சிக் லீவ் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் டிசைனிங் டிபார்ட்மெண்ட் போகணும், எனக்கு ஏதாச்சும் சான்ஸ் இருக்குதான்னு கேட்டுட்டு இருக்கான் லின். கண்டிப்பா இருக்குது, உன்னோட பெஸ்ட் நீ பண்ணுன்னு சொல்லிட்டு சேரப் பண்ணிட்டு இருக்கான் சன். இன்னொரு பக்கம் கம்பெனில காட்டினா கண்டிப்பா லின் அடுத்தவங்களோட டிசைனை காப்பி பண்ணவே மாட்டான், அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் பிம் சொல்ல, நீ சொல்றதும் கரெக்ட் தான், லின் அந்த மாதிரி ஆள் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காயோ. எனக்கு தெரிஞ்சு லின் யாரோட டிசைனும் காப்பி பண்ணலனா லின்னோட டிசைனை பத்தி நம்மள தவிர வேற யாருக்கோ தெரிஞ்சிருக்குது, அவங்கதான் இந்த மாதிரி ஏதோ ஒரு வேலை பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். கண்டிப்பா நம்மள தவிர வேற யாரோ இருக்காங்கன்னு பிம் சொல்ல, எனக்கு தெரிஞ்சு ஜுல்டிஷ் தான் மணிக்காக இந்த மாதிரி பண்ணிருப்பாருன்னு சொல்ல, ஜுல்டிஷோட அப்பா எக்ஸிகியூட்டிவ் மெம்பரா இருக்காருடா, எதுக்குடா இந்த மாதிரி பேசிட்டு இருக்குன்னு பிம் கேட்க, ஒருவேளை பிரின்னா இருக்குமோ, ஆனா அவங்க கைண்டான பர்சன், அவங்க கூட அந்த மாதிரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களே பெரிய ஆர்டிஸ்ட், எதுக்காக அவங்க திருட போறாங்க, ஆல்ரெடி அவங்களோட டிசைன் மேல போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம குரூப்ல இன்னும் யாரு மிஞ்சி இருக்காங்க, கியூ தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கோரஸா கத்திட்டு அமைதியா பேசலாம். அன்னைக்கு லின்னோட ஃபைல டைரக்டா அவங்களோட இமெயிலுக்கு அனுப்ப சொன்னாங்க, ஆனா யாரோட ஃபைலையும் அனுப்ப சொல்லி கேட்கல, அங்கதான் ஏதோ தப்பு நடந்திருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான் சாம். இன்னொரு பக்கம் பயங்கரமான ஸ்போர்ட்ஸ் கார்ல ஒருத்தி வந்து இறங்கிட்டு இருக்கா. யோ பேரு அலி, யோ பிம் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் அலிய பத்தி தெரியல, மத்த எல்லாருக்குமே தெரியுது, அவளை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. சான் வந்து சொல்றதுக்கு முன்னாடியே அலி அங்க வந்துடுறா. பிரசிடென்ட் சார் என்கிட்ட டைரக்டா கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணா, நான் எப்படி வர முடியாம இருக்க முடியும்னு கேட்டுட்டு இருக்கா. என்னோட ரெக்வஸ்ட ஏத்துக்கிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நான் கேட்ட கார்டு எங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். கார்டையும் அலி கொடுத்துடுறா. ஆமா, என்ன உட்கார சொல்லி நீங்க கேட்க மாட்டீங்களான்னு அலி கேட்க, எனக்கு மீட்டிங் அட்டன் பண்றதுக்கு இன்னும் 3 நிமிஷம் மட்டும்தான் இருக்குது, ஆனா நீங்க உட்காருங்க, நான் ஸ்கெடியூல் பண்ண டேட்ல என்னோட நாள் ஃபுல்லா உங்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்பிடுறான். மைக்கிற மாதிரி பாத்துட்டு இருக்க அலி. அன்னைக்கு நைட்டும் ஆயிடுது. டிசைனிங் டிபார்ட்மெண்ட்ல காட்டினா கியூ அவளோட வேலையை செஞ்சுட்டு லாஸ்ட் அவதான் கிளம்பிட்டு இருக்கா. கியூ அங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா தான் சாமியோ 2 பேரும் அங்கதான் இருக்காங்க. யோ பிம் கூட தான் பேசிட்டு இருக்கான். என்ன உன்னால எதுவுமே கண்டுபிடிக்க முடியலையா, ஏதாச்சும் வியர்டா நடந்தா மட்டும் எங்களுக்கு கால் பண்ணு, நாங்க 2 பேரும் மேல போறோம்னு சொல்லிட்டு கியூவோட ஆபீஸ்க்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. வேகமா போய் தேடி பார்த்தா அந்த இடத்துல எதுவுமே முக்கியமான டாக்குமெண்ட் இருக்கிற மாதிரியே தெரியல. ஃபைனலா ஒரு லாக்கரை ஓபன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஓபன் பண்ண ட்ரை பண்ணா அது ஓபனே ஆக மாட்டேங்குது. யோ இங்க பாரு, இதுலதான் ஏதாச்சும் இருக்கணும்னு சொல்லிட்டு வேகமா அதுக்கான கீயை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா அங்க இங்கன்னு தேடி கீயை கண்டுபிடிச்சு தொடனுமே பிம் கிட்ட இருந்து கால் வந்துட்டே இருக்குது. யாரோ வர மாதிரி சவுண்டு கேக்குது. யாருடான்னு பார்த்தா கியூ தான் வந்துட்டு இருக்கா. வேகமா கீயை எடுத்த இடத்துலயே வச்சுட்டு 2 பேருமே ஒரு இடத்துல போய் சேப்ப ஒளிஞ்சிக்கிறாங்க. கியூ வந்து என்ன பண்றானா சாவியை எடுத்து பூச்செடிக்கு அடியில வச்சுட்டு இந்த பேனல் டிஃபரெண்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு பாத்துட்டு அவ பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்பிடுறா. வேகமா அந்த கீ எடுத்து லாக்கரை திறந்து பார்த்தா அந்த லாக்கருக்குள்ளதான் எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்குது. சாம் அதெல்லாம் போட்டோ எடுத்துக்கிறான். இன்னொரு பக்கம் சன்னை காட்டினா பயங்கரமா வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது லின் அங்க வந்துடுறான். சன் நீங்க வேலை செஞ்சுட்டே இருக்கீங்க, இன்னும் எத்தனை மணி நேரம் இங்க இருப்பீங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். என்ன பண்றது, ஒர்க் அதிகமா இருந்ததுனாலதான் என்னால முடியல, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குதுன்னு சன் சொல்ல, அப்படின்னா நான் உங்களுக்கு மசாஜ் பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு பைபிள் மசாஜ் பண்ணிட்டே பேச ஆரம்பிக்கிறான்.
என்னோட தாத்தா என்ன தெரியுமா சொல்லுவாரு, நான் மசாஜ் பண்ணா அந்த வேலை சீக்கிரமா முடிஞ்சிரும்னு சொல்லுவாரு. ஆனா எனக்கு ஒரு மாதிரி கை வலிக்குது, என்னோட கண்ணுக்கு ரெஸ்ட் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு சன்ன பாத்துட்டே இருக்கான் லின். கண்ணுக்கு ரெஸ்ட் கொடுக்க போறதா சொன்னா, ஆனா நீ என்ன வச்ச கண் வாங்காம பாத்துட்டே இருக்கன்னு சன் கேட்க, என்னோட கண்ணுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கேன். அதுவும் இல்லாம உங்களோட கண்ணு அழகா இருக்குது, நீங்க சிரிக்கும் போது ஹேண்ட்ஸமா இருக்கீங்கன்னு சொல்ல, எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் எல்லாம் பாத்துட்டு இருக்கான். ஆமா நீங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்கன்னு கேட்க, டைமண்ட் ஃபேக்டரியோட லிஸ்ட் எல்லாம் வச்சிருக்கேன், சப்ளைஸ் பாக்கணும்ல அதனாலதான் சொல்லிட்டு இருக்கான். என்னோட ஹெல்ப் வேணுமா என்ன கொடுங்க நானும் பாக்குறேன்னு சொல்லிட்டு லின் அதெல்லாம் பாத்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் சாம் அனுப்புன மெசேஜ் இப்பதான் சன்னுக்கு வருது. அதை பார்த்துட்டு எதுவுமே சொல்லாம அமைதியாயிடுறான். இன்னொரு பக்கம் சாம காட்டினா யோ கூட தான் இருக்கான். யோ வச்சுக்கன் வாங்காம சாம பாத்துட்டே இருக்க, என்னை ஏன் பாத்துட்டே இருக்க, ஏதாச்சும் வேணும்னா நீ என்கிட்ட கேட்கலான்னு சாம் சொல்ல, நீ அந்த போட்டோ பிரசிடென்ட்டுக்கு சென்ட் பண்ணல, அவர் பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னு கேட்டுட்டு இருக்கான். யோ எதுவுமே சொல்லலன்னு சாம் சொல்ல, எனது எதுவுமே சொல்லலையா, நீ கூட அந்த ஜுல்டிஷ் மாதிரி தான் எதுக்காக பிரசிடென்ட் கூட அட்டை மாதிரி ஒட்டிட்டு இருக்கன்னு கேட்டுட்டு இருக்கான். யோ எதுக்காக இந்த மாதிரி பேசிட்டு இருக்க, யோ ஒருவேளை நீ நினைக்கிற ஆள் நான் இல்லாம இருந்திருந்தா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டுட்டு இருக்கான் சாம். ஒருவேளை நீ இல்லன்னா வேற யாரு நீன்னு கேட்டுட்டு இருக்கான். ஒருவேளை நான் நார்மலான ஆளா இல்லாம இருந்து மேடம் வேனோட பையனா இருந்து பிரசிடென்டோட லிட்டில் பிரதரா இருந்தா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டுட்டு இருக்கான் சாம். ஒருவேளை உனக்கு ரிச் ஆகணும்னு ஆசையா இருந்தா லாட்டரி டிக்கெட் ஏதாச்சும் வாங்கு, இந்த மாதிரி காமெடி பண்றதை நிறுத்துன்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில ஆபீஸ்க்கு போனதோடனுமே பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் போய் கேட்டுட்டு இருக்கான். ஆமா பினான்சியல் டிபார்ட்மெண்ட்ல என்னதான் நடக்குது, விதவிதமான அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்குது, ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு கம்பெனில இருந்து மெட்டீரியல் வாங்கியிருக்கோம், டாக்குமெண்ட்ல சொன்ன கம்பெனில இருந்து மெட்டீரியல் வாங்கவே இல்ல, கண்டிப்பா இதெல்லாம் உங்களுக்கு தெரியாம நடந்திருக்காது, என்ன நடக்குதுன்னு சார் கேட்க, டாக்குமெண்ட்ல இருக்கிறத தான் சார் நான் பண்ணுவேன், ஆனா இது எல்லாத்துலயும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே தெரியும், நான் என்ன பண்றது சார், டாக்குமெண்ட்ல இருக்கிறது மட்டும்தான் நான் செய்யறேன், வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். பினான்சியல் டிபார்ட்மெண்ட்ல நான் புதுசான நிறைய பாலிசி ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன், சோ இத பத்தி பினான்சியல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருக்கும் நீங்க இன்ஃபார்ம் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பின மாதிரி கிளம்பினவன் டிசைனிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்து டிசைன்ஸ் எல்லாம் லீக் ஆகுது, அது எப்படின்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டுட்டு இருக்கான். சாரி சார் அதை பத்தி எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். எப்பயாச்சும் அந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வந்தா கண்டிப்பா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சன் அங்கிருந்து கிளம்பிட்டான். அன்னைக்கு நைட்டும் ஆயிடுது. வீட்டுல காட்டினா லின் பாத் டபுள் இருக்கும்போது சன் அங்க வந்துடுறான். என்ன ரிலாக்ஸ் பண்ணி முடிச்சிட்டியான்னு சன் கேட்க, இந்த வாட்டரோட வார்ம் நல்லா இருக்குது, அதனாலதான் நான் உட்காந்துட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு லின் வச்சுக்கன்னு வாங்காம சன்ன பாத்துட்டே இருக்கான். லின் ஏதாச்சும் கேட்கணும்னா கேளு, நான் எதுவுமே நினைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் சன். நீங்க எதுக்காக தாய்லாந்துக்கு வந்தீங்க, என்ன பாக்குறதுக்காக வந்தீங்களா இல்ல இந்த பிரசிடென்டோட பொசிஷனை டேக் ஓவர் பண்றதுக்காக வந்தீங்களான்னு கேட்டுட்டு இருக்கான். நீ சொன்ன ரெண்டு ரீசனும் கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் நான் உன் கூட பேசிட்டு இருந்ததுனால உன்னை பார்க்கணும்னு ஆசை வந்தது, அதனால ஃபர்ஸ்ட் ரீசன் உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன். செகண்ட் நீ சொன்ன மாதிரி தான் தெரியுமா, எங்களோட ஜுவல்லரி தாய்லாந்துல பெரிய பிசினஸா இருக்கிறதுக்கு காரணமே என்னோட அப்பா தான். என்னோட அப்பா இறந்ததுக்கு அப்புறமா என்னோட அம்மா எங்க அப்பாவோட பிசினஸ் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு பொறுப்பு அதிகமாயிடுச்சு. அவங்க நினைச்ச அளவுக்கு இந்த ஜுவல்லரிய பெரிய லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியல. என்னோட அம்மாக்கும் வயசாயிடுச்சு, அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு, அதனாலதான் நான் ரெஸ்ட் கொடுத்துட்டேன். என்னோட அப்பா எங்களோட கம்பெனியை எந்த லெவலுக்கு எடுத்துட்டு போய் வச்சிருந்தாரோ அதே மாதிரி ஒரு இம்பார்ட்டன்டான இடத்துக்கு தான் நானும் போகணும்னு நினைச்சுதான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். வேர்ல்ட் ஜுவல்லரி காம்படிஷன் வரப்போதில்ல, அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கோல்னு சொல்லிட்டு இருக்கான் சான். கொண்டாடு, இதெல்லாம் என்னால பண்ண முடியாதுன்னு எனக்கு பயமா இருக்குதுன்னு நீ சொல்ல, எதுக்காக பயப்படுற, எனக்கும் மேல நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பா உன்னால பண்ண முடியும்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து மசாஜ் பண்ணிட்டு இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க, அதனாலதான் ரிலீஃப் ஆகிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரமா குளிச்சுட்டு வேகமா வா, நான் உனக்காக வெளியே வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு சன் அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். கொண்டாடு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, என்ன குளிக்க வைங்கன்னு கேட்க, கண்டிப்பா உனக்கு அதுதான் வேணும்னா ஒரு பாடமே எடுத்துட வேண்டிதான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரொமான்ஸின் உச்சகட்டத்துக்கு போவானுங்கன்னு பார்த்தா லிப்கிஸோட முடிச்சிட்டானுங்கப்பா. அடுத்த நாள் காலையில ஆபீஸ்ல காட்டினா எப்பயும் போலதான் இதுங்க மூணுங்களும் இல்லாத விஷயத்த போட்டு குழப்பி குழப்பி பேசிட்டு இருக்குதுங்க. வேற என்னத்த பத்தி, பிரசிடென்ட் இத பத்தி எந்த ஆக்ஷனுமே எடுக்கலன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சன்லின் ரெண்டு பேருமே கார்ல தான் வந்துட்டு இருக்காங்க. சன், நீங்க என்ன ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போகாம வேற வழியில கூட்டிட்டு போறீங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். நான் உன் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒரு ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. மேடம் அமர போனை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. விஐபி கார்டு காட்டினதுடனே பைபிள் வெளில விட்டுட்டான். லின் இங்கவே வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு சன் மேடம் அமர போனை பார்க்க வந்துட்டான். என் பேரு சன், சியோலை ஜுவல்லரியில இருந்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான் சன். அம்மா நீ எப்படி உள்ள வந்தன்னு கேட்டுட்டு இருக்கா. விஐபி கார்டை காட்டினதுடனே
அமரபோன் மேடம்க்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என் பேத்தி கார்டு உன்கிட்ட எப்படி வந்ததுன்னு கேட்டுட்டு இருக்காங்க அமரபோன். எனக்கு வேற வழி தெரியல, அதனாலதான் நான் இங்க வந்தேன். ஆல்ரெடி ஓல்டு டிசைன்ல கம்ப்ளைண்ட் வந்துடுச்சு, புது டிசைன் எடுத்துட்டு வந்திருக்கேன், நீங்க இதை ரீகன்சிடர் பண்ணணும்னு சொல்லிட்டு டிசைனை காட்டினா அந்த டிசைன் அந்த மேடமுக்கு பிடிச்சிருக்குது. அம்மா இந்த டிசைனர் யாருன்னு கேட்டுட்டு இருக்காங்க அமரபோன். லின் இங்க வான்னு சொல்லிட்டு லின் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு, நீங்க பார்த்த 2 டிசைனுமே சலீனோடதுதான் சொல்லிட்டு இருக்கான். சலீனை பார்த்ததோடனே அமரபோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. மேடம் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சார் கேட்க, எதுவுமே இல்ல, எல்லாமே கரெக்டா தான் இருக்குது. உங்களோட டிசைன் எல்லாம் வேற லெவல்ல இருக்குது. சியோலை ஜுவல்லரிக்கு நான் இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன். ஆனா லின் அமரபோனுக்கு மாடலா வரணும்னு கேட்டுட்டு இருக்கா. லின்னுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சன் இதெல்லாம் என்னால செய்ய முடியாதுன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒருவேளை உனக்கு பிடிக்கலன்னா நான் மேடம் கிட்ட நோ சொல்லிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் சன். ஏற்கனவே நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்குது, இதெல்லாம் எதுவுமே தேவையில்ல, என்னோட பெஸ்ட்டை நான் ட்ரை பண்றேன்னு லின் சொல்ல, உனக்கு ஒண்ணு தெரியுமா, அந்த டிசைன்ல உன்னை பார்க்கணும்னு எனக்கு ஆசை. அதுவும் இல்லாம செக்ஸியான ட்ரெஸ்ல நீ வேற லெவல்ல இருப்ப, அந்த ட்ரெஸ் போட்டா எப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சன் பேச, அமைதியா தான் இருங்கன்னு லின் சொல்ல, ஆல்ரெடி மேடம் அவங்களோட முடிவை எடுத்துட்டாங்க, கண்டிப்பா அதை மாத்தவே முடியாது. எனக்கு லின் உன் மேல அதிகமான நம்பிக்கை இருக்குது, அவுட்புட் நல்லா தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கான் சன். ஆபீஸ்க்கு போனதோட இனிமே பயங்கரமா கொண்டாடவே ஆரம்பிச்சுட்டாங்க. பிம்ம பத்தி சொல்லவே தேவையில்ல, ஆகோ ஓகோன்னு சொல்லிட்டு இருக்கா. லின் உன்னோட ஃபிட்டிங் ட்ரெஸ் வந்துடுச்சான், நீங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு பின் அங்கிருந்து கிளம்பிடுறா. எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது கியூ மட்டும் அதை பார்த்துட்டு அவ பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்பிடுறா. இன்னும் கூட்டிட்டு சன் என்ன பண்றான்னா அமரபோன் ஆபீஸ்க்கு வந்துடுறான். லின் என்னோட ஆஃபரை ஏத்துக்கிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நீ ஃபிட்டிங்காக வந்திருக்க ஓகே. மிஸ்டர் சூரியனே இங்க வந்துட்டாரான்னு கேட்டுட்டு இருக்காங்க அமரபோன். இதை கேட்டதோடனுமே சன்னுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சும்மா ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக வந்த, வேற எதுவுமே கிடையாது. மேடம் நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்கணும், லின்னை எதுக்காக நீங்க மாடலா சூஸ் பண்ணீங்கன்னு சன் கேட்க, லின் மேல பார்த்ததோடனுமே ஒரு நல்ல ஃபீலிங் வந்துருச்சு, உன்னை பார்க்கும்போது எனக்கு எப்படி தோணுச்சோ அதே மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதோடனுமே சன்னுக்கு ஒரு மாதிரி ப்ரௌடா ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருக்கும் போல. லின் இவங்க தான் எங்களோட பெஸ்ட் டிசைனர், இவங்க பேரு ரீட்டா. ரீட்டா லின்னை கூட்டிட்டு போன்னு சொன்னதோடனுமே, இங்க இருக்கிற கிளாத்ஸை நீங்க ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா நீங்க என்ன கூப்பிடலாம், நான் வெளியில தான் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு ரீட்டா வெளியில வந்துடுறா. லின் அவனோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பயங்கரமா ரெடி ஆகிட்டு இருக்கான். ட்ரெஸ் ரிமூவ் பண்றது இப்படி கூட காட்டலாம்னு சொல்லிட்டு இவங்களாலதான் முடியும். ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ரெடியாகி வெளியில வந்தா பயங்கர சூப்பரா இருக்கான். மேடம் இது உங்களுக்கு ஓகேவான் லின் கேட்க, நான் கரெக்டான மாடலை தான் சூஸ் பண்ணியிருக்கேன், கண்டிப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, இது உனக்குனே அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்குதுன்னு சொன்னதோடனுமே சலீன் அதை சேஞ்ச் பண்றதுக்காக போயிடுறான். சன் லின்னு பார்த்துட்டே இருக்கிறத மேடமும் பாத்துட்டாங்க. சொன்ன டைமுக்குள்ள ஜுவல்லரி ரெடி ஆகிடுமான்னு கேட்டுட்டு இருக்காங்க அமரபோன். கண்டிப்பா ரெடி ஆகிடும், ஆனா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், இந்த டிசைனிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ட்ரெஸ்ஸிங் உங்களுக்கு ஒரு நாள் கடமா தர முடியுமான்னு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு என்ன தாராளமா எடுத்துக்கோங்க, ஏதாச்சும் ஃபிட்டிங்ஸ்ல ப்ராப்ளம் இருந்தா கூட நீங்க ரீட்டாவை கான்டாக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டுறாங்க அமரபோன். சன்னால கண்ட்ரோலே பண்ண முடியல, ஃபைனலா லின் இருக்கிற இடத்துக்கே கிளம்பிடுறான். அப்படியே மெதுவா போய் லின்னோட கழுத்துல கிஸ் பண்ணிட்டு இருக்கான். குண்டாடி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, யாருக்காச்சும் காது கேட்டா வெளியில இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். நீ கவலைப்படாத, அவங்க எல்லாரும் போயிட்டாங்கன்னு சன் சொல்ல, குண்டாடி என்ன வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு லின் கேட்க, இதுக்கு மேல என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சன் சொல்ல, குண்டாடிக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்குமான்னு கேட்டுட்டு இருக்கான். நீ போட்டோ ஷூட்க்கு இந்த மாதிரி ட்ரெஸ் தான் நீ போட போறியா என்ன, அதெல்லாம் கிழிச்சு போட்டுட்டு உன் கூட இருக்கணும்னு தோணுதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஹார்மோன் போற போக்குலயே போகுது. ஒவ்வொரு டைமுமே ஹாட்டான சீனை பார்க்கும்போது இதுக்கு மேல போகாதான்னு சொல்லிட்டு மனசு இயங்காத நாளே இல்ல. தரமான சம்பவத்தை எப்பதான் காட்ட போறானுங்களோ இல்லையோ தெரியல, ஒருவேளை கடைசி வரைக்குமே இதுதான் தரமான சம்பவமா காட்டி முடிச்சிருவாங்களோன்னு தோணுது. இன்னொரு பக்கம் ஆபீஸ்ல காட்டினா சாம் என்ன பண்றான்னா சன்ன பார்க்க ஆபீஸ்க்கு வந்து பார்த்தா சன் ஆபீஸ்லயே இல்ல. ஆனா நான் டாக்குமெண்ட்டை பத்தி பேசுறதுக்காக தான் வந்தேன், கியூவை பத்தி பேசி ஆகணும் வாங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது சன் காலை கட் பண்ணிடுறான். சாம் ஆபீஸ்ல இருக்கும்போது கரெக்டா சன் நீ உள்ளதான் இருக்கேன், நான் உள்ள வரப்போறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வாய்ஸ் கேக்குது. என்ன எங்கேயோ கேள்விப்பட்ட வாய்ஸ் மாதிரி இருக்குது, ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு ஓடி போய் ஒழிஞ்சுக்கிறான் சாம். எங்க ஆளையும் காணும்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருக்கும்போது கரெக்டா ஜான் அங்க பரபரப்பா ஓடி வந்துடுறான். மேம் நீங்க சன்னா தேடுறீங்க, அவர் மீட்டிங்ல இருக்காரு. ஆமா மீட்டிங்ல தான் இருக்காருன்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பமா பதில் சொல்லிட்டே இருக்கும்போது சன்னங்க வந்துடுறான். அம்மா சடனா கம்பெனிக்கு வந்திருக்கீங்க, என்ன நடக்குது, எதுக்காக வந்திருக்கீங்கன்னு சன் கேட்க, நீ எப்படி இருக்கன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக தான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க வேன். பாருங்கம்மா நான் நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க என்னை பத்தி கவலைப்படவே தேவையில்லன்னு சன் சொல்ல, நீ அதிகமா கவலைப்படாத,
அதிகமா வேலை செய்யாத. உன்னால முடியலன்னா நீ என்கிட்ட சொல்லு. அந்த சாம வர வச்சு உனக்கு ஹெல்ப் பண்ண சொல்றேன். நானும் அவனுக்கு அதிக டைம் கால் பண்ணிட்டேன். காலை எடுக்கவே மாட்டேங்கிறான். அவன் மட்டும் நேர்ல வரட்டும். நான் உதைக்காம விட மாட்டேன்னு வேன் சொல்ல, சாம் அந்த பக்கம் இருந்து சன்னுக்கு சைகை பண்ணிட்டு இருக்கான். அம்மா அந்த பக்கம் பாக்காதீங்க. அங்க இருக்கிற ஃபிளவர் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுல, வாங்க போலாம்னு சொல்லிட்டு டைவர்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறான். சான் சைடு கேப்ல சாம வெளியே அனுப்புறத கரெக்டா வேன் பாத்துட்டாங்க. யாரோ அங்க இருந்து போனாங்கன்னு சொல்லிட்டு வேகமா அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போயிடுறாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போன்னு சொல்லிட்டு சன் என்ன பண்றான்னா சான் அனுப்பிடுறான். சாம் எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியா போய் உக்காந்துக்கிட்டு யோ வந்து தொலை பண்ணிட்டே இருக்கா. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமான்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது ரெண்டு பேருமே பயங்கர க்ளோஸா இருக்காங்க. ஒரு நிமிஷம் ரெண்டு பேருக்குமே ஒரு மாதிரி ஆயிடுது. உன்னோட வேலையை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு சாம தள்ளி விட்டுடுறான். ஐயோ எல்லாருமே வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது கரெக்டா மேடம் வேன் அங்க வந்ததோட இனிமே எல்லாருமே எழுந்து நிக்கிறாங்க. சாம் மட்டும் அமைதியா இருக்கான். சாம் எழுன்னு சொல்லிட்டு யோ சொல்ல, என்ன தனியா விட மாட்டியான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அவனோட அம்மா மறுபடியும் எதுவுமே தெரியாத மாதிரி திரும்பி உக்காந்துக்கிறான். அம்மா இங்க என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கேட்டுட்டு இருக்காங்க. வேன் மேடம் உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமான்னு சொல்லிட்டு ஜுல்டிஷ் என்ன பண்றான்னா முட்டி போட்டுட்டு பேசிட்டு இருக்கான். சாம் மறுபடியும் திரும்பி பார்த்துட்டு அமைதியாயிடுறான். மேடமா ஒரு இன்டென்ட் மட்டும்தான், நீங்க பிடிக்கலாம் சொல்லுங்க, அவனை நான் தூக்கிட்டுறேன்னு சொல்லிட்டு சொல்ல, இன்டென்ட்டா இருக்கியா. சாம் அம்மாவை ஃபாலோ பண்ணிட்டு பிரசிடென்டோட ரூமுக்கு வந்து சேருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவங்க கிளம்பிட்டுறாங்க. சாமுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அம்மா நீ ரிட்டர்ன் வந்தது ஏன் என்கிட்ட சொல்லலன்னு கேட்டுட்டு இருக்காங்க. வேன் அம்மா அவனை எதுவுமே சொல்லாதீங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணதா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு சாம் சொல்ல, ஆமா நான் அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணதா வந்தேன் சாம் சொல்ல, ஏன் பர்டிகுலரா டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னு மேடம் வேன் கேட்க, எல்லா இடத்துலயும் தப்பு அங்கதான் நடக்குது. ஏன்னா நம்மளோட டிசைன்ஸ் பழைய பேட்டர்ன் மாதிரி இருக்கிறதுனாலதான் நம்மளோட சேல்ஸ் கம்மியாயிருச்சு. அதனாலதான் நான் போசணும்னு சொல்ல, சாம் நீ தாய்லாந்துக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகுதுன்னு வேன் கேட்க, 2 மாசம் ஆகுதுன்னு சாம் சொல்ல, 2 மாசம் ஆகுது அம்மா வந்து பாக்கணும்னு உனக்கு தோணவே தோணாதான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அம்மா இந்த விஷயம் நீங்க 2 பேருக்கும் நடுவுல தான் போயிட்டு இருந்தது, அதனாலதாம்மா சொல்லல. உங்களை பைத்தியக்காரத்தனமா நான் மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு பயங்கரமா கொஞ்சிட்டு இருக்கான். உன்னை திட்டுறதுக்கு என்னால முடியாதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். சரி ஓகே நீ வந்ததும் வந்துட்ட, எக்ஸிகியூட்டிவ் டிபார்ட்மெண்ட்ல ஹெட்டா ஜாயின் பண்ணிடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா அதெல்லாம் என்னால முடியாதுன்னு சாம் சொல்ல, என்ன தங்கம் நீ இந்த மாதிரி பேசுற. சான் இவனோட ஆபீஸ நீ ரெடி பண்ணிடு, நான் இங்கிருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்பிட்டுறாங்க. ப்ரோ நீங்களாவது அம்மா கிட்ட பேசி இதெல்லாம் வேணாம்னு சொல்லுங்க, என்னால சுத்தமா முடியாதுன்னு சாம் சொல்ல, தம்பி நீ ஆல்ரெடி தாய்லாந்துக்கு வந்துட்ட, நடக்கிறதெல்லாம் நன்மைக்குன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு வேலையை பாரு, நான் அம்மா கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு சாம் சொல்றத காதலே போட்டுக்காம சன் அங்கிருந்து கிளம்பிடுறான். அண்ணா அண்ணான்னு கத்திட்டே இருக்கானே தவிர சன் திரும்பி கூட பார்க்கவே மாட்டேங்கிறான். சாமோட உண்மையை தெரிஞ்சதுக்கு அப்புறமா மத்த எல்லாருக்கும் இருந்த ஷாக்கை விட யோக்கு தான் ஒரு மாதிரி ஆயிடுது. இவன் இந்த மாதிரி இருக்கிறத பத்தி தான் லின் பிம் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. சாம் யோ கிட்ட தான் பேச வரான். ஆனா யோ என்ன சொல்லிடுறானா, ஐ எம் ரியலி சாரி மிஸ்டர் சாம், எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு யோ அவனோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறான். எப்பயும் போல ஜுல்டிஷ் காக்கா பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது. இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட எல்லார்கிட்டயும் சொல்லாம இருந்ததுக்கு ஐ எம் ரியலி சாரி. நான் இன்டென்ட்டா இருக்கும் போது எப்படி வேலை செஞ்சனோ அதே மாதிரி தான் நான் வேலை செய்ய போறேன். அதுவும் இல்லாம நம்மளோட ரிலேஷன்ஷிப்பும் மாறாதுன்னு சொல்லிட்டு இன்டெரக்டா யோ கிட்ட சொல்லிட்டு, எனக்கு புதிய ரோல் கிடைச்சிருக்குது, நான் இங்கிருந்து கிளம்புற ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்பிடுறான். யோக்கு தான் ஒரு மாதிரி ஆயிடுது. இன்னொரு பக்கம் பிம்மா காட்டினா பிரின்னுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு தொலை பண்றதை விடவே இல்ல. என்னதான் பிரின் வேணா சொன்னாலுமே பிம் கேட்கிற மாதிரியே தெரியல. கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்ணி தீர்வுன்னு சொல்லிட்டு கைப்பிடிச்சு இழுத்தா. 2 பேருமே நேருக்கு நேரா பாத்துக்கும் போது ஒரு மாதிரி டெம்ட் ஆயிடுது. பிரின் அவளோட காலை நகர்த்தி வைக்கும் போது பேலன்ஸ் தவறி கீழே விழுந்துடுறா. நீங்க நல்லா தானே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பதட்டமா கேட்டுட்டு இருக்கா பிம். அடிப்பட்ட இடத்துக்கு ஐஸ் பேக் வைக்கலாம்னு சொல்லிட்டு பிம் ஐஸ் பேக் எடுத்துட்டு போனா, நானே வச்சுக்கிறேன் குடுன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறா. நான் பண்ண எல்லா விஷயத்துக்கும் ஐம் ரியலி சாரி, இந்த மாதிரி நடக்கும்னு நினைச்சு நான் எதுவுமே பண்ணலன்னு பிம் சொல்ல, நீ எதுக்காக சாரி கேட்கறன்னு எனக்கு தெரியல, நீ பண்றது எல்லாமே தப்பாதான் இருக்குது. ஒருவேளை நீ நிஜமாவே சாரிய ஃபீல் பண்ணனா இதுக்கு மேல நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது, தயவு செய்து நீ விட்டுடு, எனக்கு நிறைய வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு பிரின் ஒரு மாதிரி சொன்னதோடனே பிம் அங்கிருந்து கிளம்பிட்டுறா. இன்னொரு பக்கம் லின்ன காட்டினா போட்டோ ஷூட்காக தான் போயிருக்கான். அந்த இடத்துல போய் பார்த்தா போட்டோ ஷூட்காக தண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இதை பார்த்ததோடனே அவனோட கனவு ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த இடத்துல நியூடா பாறை மேல படுத்திருக்கிற மாதிரி அவனோட கண்ணுக்கு தெரிய வருது. இதோட இந்த எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ கைஸ்.